எல்லோருக்கும் ஹாய். நம்ம எல்லோருக்கும் ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக மட்டும்தான் தெரியும். சன் டிவி, விஜய் டிவி, மக்கள் டிவி மாதிரியான டிவி சேனல்களில் பல வருஷமாக நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிற ஜேம்ஸ் வசந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர். தமிழ் சினிமாவில் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியல, நம்பி தான் ஆகணும். பெரும்பாலும் 90s கிட்ஸுக்கு ஜேம்ஸ் வசந்தனை டிவி ஆங்கராக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் முக்கியமான ஹிட்டான படத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. 2008 வெளிவந்த சசிகுமார் டைரக்ஷனில் சசிகுமார் ப்ரொடியூஸ் பண்ணி சசிகுமார், ஜெய், சுவாதி, சமுத்திரக்கனி போன்றவங்க நடித்து வெளிவந்த படம் தான் சுப்பிரமணியபுரம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். படத்தில் உள்ள எல்லா சாங்குமே ஹிட். ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல. இங்கே சுப்பிரமணியபுரம் படத்தில் உள்ள இந்த சாங்கும் சும்மா பட்டி தொட்டிலாம் சும்மா கலக்கிருச்சு. இந்த படத்தோட தீமும் சும்மா சூப்பராக போட்டிருந்தார் ஜேம்ஸ் வசந்தன். அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் கம்போஸ் பண்ண ஹிட்டான படம் பசங்க. 2009 பாண்டிராஜ் டைரக்ஷனில் சசிகுமார் ப்ரொடக்ஷனில் வந்து ஹிட்டான படம் தான் பசங்க. ஸ்கூலில் நடக்கிறத வச்சு எடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் ஹிட். குறிப்பாக இந்த மெலடி சாங் கேட்க அவ்வளோ இதமாக இருக்கும். 2010 வந்த படம் நாணயம். பிரசன்னா, சிபிராஜ் நடித்த இந்த படத்துக்கும் ஜேம்ஸ் வசந்தன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட பிஜிஎம் தமன் போட்டிருப்பாரு. அதே வருஷம் வெளியான ஈசன் படத்துக்கும் ஜேம்ஸ் வசந்தன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி, வைபவ் நடித்த இந்த படத்தில் இந்த பாடல் அவ்வளோ தரக்குத்தா பட்டி தட்டிலாம் சும்மா பட்டையை கிளப்பிச்சு. மேலும் இந்த சாங் இளைஞர் மத்தியில் ரொம்ப வேகமாக பட்டையை கிளப்பிச்சு. அப்புறம் 2013 வெளிவந்த படம் தான் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ. மணிவண்ணன் டைரக்ஷனில் வந்த இந்த படத்தில் மணிவண்ணன், சத்யராஜ், சீமான் நடித்தாங்க. இந்த படத்துக்கும் ஜேம்ஸ் வசந்தன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எந்த சாங்கும் ஹிட் ஆகலை, படமும் ஹிட் ஆகலை. இப்படி ஜேம்ஸ் வசந்தன் நிறைய தமிழ் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதே ஜேம்ஸ் வசந்தன் அந்த நாட்கள்னு சொல்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணார். படம் ஹிட் ஆகலை. ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் பண்ண சுப்பிரமணியபுரம், பசங்க, ஈசன் மூணுமே சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் டைரக்டர்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சு டிவி ஆங்கராக தான் தெரியும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.